வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் அரிசி மாவு வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அரிசி மாவு வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவு 1 கப்பு. ஓகேவா, நான் 1 கப்பு, இந்த கப்பு அளவு 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். தண்ணியாக கரைச்சிக்குங்க. பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, 1 கப்பு தண்ணி. ஓகேவா, நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம். இந்த பவுலில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, முதல்ல அரிசி மாவு இதில் கொட்டிக்குவோம். கொட்டிட்டு இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா தயிர் சேர்க்க போகிறோம். ஓகேவா, தயிர் இது தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்படி கரைச்சிட்டு இதில் அப்படியே ஊற்றிடுங்க. ஓகேவா, ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஓகேவா. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் முதல்ல மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கட்டியே இருக்கக்கூடாது. கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா ஒரு பேன் அடுப்பில் வச்சு, அடுப்பு லேசாக அனல் குறைவா வச்சு இதை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ வாங்க செய்யலாம். ஓகேவா, பாருங்க, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்ச இந்த மாவை இதில் சேர்க்கணும். அனல் குறைச்சி வச்சுங்க, ரொம்ப வச்சிடாதீங்க, ஆனால் அடி பிடிச்சிடும். ஓகேவா, நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக வரணும். ஓகேவா, நல்லா கட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கட்டியாக வரணும். ஓகேவா, சோம்பு 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்குவோம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு, அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணிட்டோட அடுப்பை அவிச்சிடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகணும். அப்படியே சுருண்டணும். ரெண்டாவது தண்ணி, கையில் தண்ணி வச்சா ஒட்டக்கூடாது. சரிங்களா? ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆறிட பிறகு இப்போ உருண்டை பிடிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை. இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் செய்வோம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா நல்லா சூடு ஆற விட்டு தான் நீங்கள் வடை செய்யணும். இப்போ நான் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் 2 கையிலையும் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான், ஏன்னா அரிசி மாவுனா கையில் ஒட்டும். அதுக்கு தான் எண்ணெய் போட்டு சொன்னேன். பாருங்க, 2 கையில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாவை எடுக்கணும். ஓகேவா, எடுத்துட்ட பிறகு வடைக்கு தட்டுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. போட்டுட்டு கையும் பாய்க்கலாம், பிளாஸ்டிக்கும் பாய்க்கலாம். வச்சு நல்லா அமுத்திக்குங்க. இப்படி வடை தட்டுற மாதிரி அமுத்திக்குங்க இப்படி. ஓகேவா, இப்போ நடுவில் நம்ம ஓட்டை போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு ஓட்டை பாருங்கள், போட்டாச்சு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, ரெண்டாவது நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. எண்ணெய் பூசினா அவ்வளோ ஒட்டாது, கணக்காக எடுத்துடலாம். அதுக்கு தான் எண்ணெய் பூச சொன்னவங்கள. பாருங்கள், நல்லா உருண்டையாக அப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு 2 கையிலையும் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா,
நல்லா அமுக்கிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்புல நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. ரவுண்டிங்காக போட்டுக்குங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. ஓகேவா? ஓட்டை போட்டாச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு வச்சுட்டேன். ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். மொத்தம் 11 வந்திருக்கு. இப்போ வாங்க பொரிக்கலாம். ஓகேவா? ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா? இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. எண்ணெய் நல்லா சூடாக எண்ணெய் பிறகு தான் போடணும் நீங்கள். இப்போ நம்ம போடலாம். ஓகேவா? இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் நல்லா வேகணும். உடனே திருப்பிடாதீங்க, அப்புறம் ஒட்டும். அதனால் நல்லா அடியில் வெந்துட்ட பிறகு தான் நீங்கள் திருப்பணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு சைட்டு நான் நல்லா அடியில் கொஞ்சம் லேசாக வெந்திருக்கு. எப்பயுமே சரி, உடனே போட்டால் திருப்பிடாதீங்க, ஒட்டும். ரெண்டாவது ஒட்டிப்பாங்க, எடுக்க முடியாது. இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் மெதுவாக தான் செய்யணும். ஓகேவா? இப்போ திருப்பி போட்டாச்சு. அந்த சைட் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துடுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சுட்டு எடுத்துட்டேன். வடையெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு அசலி அப்படியே வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். சூடு நல்லா ஆறணும். ரெண்டாவது எண்ணெய் நல்லா வடிகட்டணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நான் வித்தியாசமான அரிசி மாவில் ஒரு வடை செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் உள்ளுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். வெளிக்கு நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா? ஏன்னா அரிசி மாவில் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். உள்ளுக்கே சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, காமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. அரிசி மாவு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.